இன்சிடென்ட் சென்னையில ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் நடந்திருக்குங்க. இந்த நபர் பாத்தீங்கன்னா யாரோ 2 பேர் இவர் அடிச்சதாகவும் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்காம இவர் ரொம்ப அலக்கடிச்சிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரிட்டனா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மன உளைச்சல்காரன இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே மண்ணெண்ணெய் ஊத்தி அவரே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னை எரிச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா 90% ஆஃப் பாடி ஆல்ரெடி பர்ன் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி விஷயம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னும் போது நிறையவே லீகல் ரெமெடி இருக்குங்க. அதெல்லாம் என்னன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னும் போது நீங்க சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்ரோச் பண்ணலாங்க. அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க அவங்க கிட்டமே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது நீங்க டைரக்டா மேஜிஸ்ட்ரேட் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. பிஎன்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 210லயுமே அதாங்க சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கான லீகல் ரெமெடிஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னும் போது ஒரு வெக்ஸ்னாலேயோ இல்ல கோவத்தினாலேயோ நீங்க உங்களே காயப்படுத்திக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க தாங்க அதுல கஷ்டப்படுவீங்க. எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ கஷ்டப்பட போறது இல்ல. சோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ்